ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜுவானோட பர்த்டே வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எப்படி டெக்கரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜுவானோட பர்த்டே வந்து கிட்டத்தட்ட 2 months முன்னாடியிலேருந்தே நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன தீமில் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ May 23rd வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையில். ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு ட்ரெஸ் எடுக்கலை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்ததுனால அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. அப்புறமா வந்து டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ்லாம் கிட்டத்தட்ட வீட்டில் இருந்தது தான். பெருசாக வந்து கடையில் வாங்க முடியலன்னா அந்த டைம் ஃபுல்லாக லாக்டவுனாக இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே அங்கங்கே பார்க்கும்போது வாங்கி வச்சுருந்ததை வச்சு தான் டெக்கரேஷன் வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். கடையில் லெட்டர்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஒட்டணும், லெட்டர்ஸ் செலிப்ரேட் ஆர் லிட்டில் ஒன்ஸ் பர்த்டே அப்படின்ட்டு. அப்புறமா இந்த சார்ட் பேப்பரில் பேபி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து எழுதி இந்த மாதிரி அழகாக ஒட்டியிருக்கோம். இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். அப்புறம் மேலே ஹாப்பி பர்த்டேன்னு மிக்கி மவுஸ் தீமோட ஒரு ஸ்டிக்கர் வந்துருந்துச்சு, அதை ஒட்டியிருக்கிறோம். இதுதான் வந்து பர்த்டே ஈவெண்ட் நடந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன். இந்த ஹாப்பி பர்த்டே பலூன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த மிக்கி தீம் வச்சு பலூன் டெக்கரேஷன் வந்து டெக்கரேஷன் டீம்கிட்ட கொடுத்து பண்ணோம். ஸோ அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பேபி மந்த் வைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து மிக்கி தீமில் வீட்டில் ரெடி பண்ணது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் தனியாக பிரிண்ட் எடுத்து ஸ்டாப்பிள் பண்ணியிருக்கிறோம். மேலே மந்த் வைஸ் நம்பர் ஸ்டிக்கர் வந்து நாங்கள் ஒட்டினது. சார்ட் பேப்பரில் மிக்கியை வரைஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி அது ஹோல் போட்டு ஹேங் பண்ணியிருக்கிறோம் சாட்டன் ரிப்பனில். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் சிட் அவுட்டில் வந்து இந்த மாதிரி பலூனில் சாட்டன் ரிப்பன் வச்சு டைப் பண்ணி கீழே வந்து ஃபோட்டோஸ் பிரிண்ட் எடுத்து அதை ஸ்டாப்பிள் பண்ணி இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தோம். ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். ஃபோட்டோகிராஃபரை ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 1 hour முன்னாடியே வர சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஏன்னா அப்புறமா பேபி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். எல்லா கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பு குடும்பத்தில் அன்பு மகனை கொடுத்து எனக்காக இந்த குழந்தை வளர்த்திடுங்கள் என்ற பொறுப்பை கொடுத்து 1 ஆண்டு காக்கிறோம். இயேசுவானவன் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.